இதோ பெரிய குரு வருகின்றார், 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 வருகின்றார். இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார், இறைவனுக்கு உகந்தவர் வருகின்றார். இவற்றிடையாக இறை சொல்லை ஏற்று நடப்பவர் வேறில்லை. இவற்றிடையாக இறை சொல்லை ஏற்று நடப்பவர் வேறில்லை. எனவே அவர்தம் கோத்திரத்தில் இனிதே செழிப்புற ஆணையிட்டார். இதோ பெரிய கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக வாழ்கிறார்கள். அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார்.
எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரித்தாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கங்கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இரண்டாம் வாசக முன்னுரை. இறைவனின் நம்பிக்கை கொண்டு இறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்வு உண்டு. இறைவனோடு என்றென்றைக்கும் இருக்கின்ற பெரும் மகிழ்ச்சியை இயேசு கிறிஸ்து தம் இறப்பினால் நம் அனைவருக்கும் அளித்தார் என கூறும் இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு. வாசகம் அதிகாரம் 5 இறை திருவசனம் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார்.
ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என உறுதியாக நம்பலாம் அன்றோ. நாம் கடவுளுக்கு பகர்வைகளாயிருந்து அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாக நம்பலாம் அன்றோ. அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியால் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் ஆட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை.
வீட்டில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆடு மயிலும் நீந்தி திரியும் மீனும் ஒரு நாள் இறக்கின்றன. பிறந்த குழந்தையும் ஒரு நாள் இறக்கிறது. வாழ வேண்டும் என்ற ஆசையில் பாதி கடந்துவிட்ட நாமும் கண்டிப்பாக ஒரு நாள் இறப்போம். இறப்பு இதுவரை புரியாத புதிதாகவே இருந்திருக்கிறது. மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகங்களில் ஒன்று நமக்கு நெருக்கமானவர்களுடைய இறப்பு, நம்முடைய பெற்றோருடைய இறப்பு, நம் உடன்பிறந்தோருடைய இறப்பு, நம் நண்பர்களுடைய இறப்பு, நம் பிள்ளைகளுடைய இறப்பு, நம் நெருங்கிய நண்பர்களுடைய இறப்பு. இது என்று சொன்னால் அது எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஒருவேளை சாவே இல்லை அப்படின்னு சொன்னா போர் அடிச்சிரும் இல்லையா? நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், சொல்லுங்க பாப்போம். இப்ப சும்மா சொல்லுங்க, எத்தனை பேருக்கு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்குது? எத்தனை பேருக்கு மோட்சத்துக்கு போகணும்? யாருக்கும் மோட்சத்துக்கு போக தேவையா? எத்தனை பேருக்கு மோட்சத்துக்கு போகணும்? கை தூக்குங்க, பரவாயில்ல, கை தூக்கல. எத்தனை பேருக்கு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்குது? என்ன கம்முனே இருக்கிறீங்களே? சத்தமா கை தூக்குங்க, இல்ல சத்தமா சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். எத்தனை பேருக்கு மோட்சத்துக்கு போறதுக்கு ஆசையா இருக்கு? யாருக்கும் ஆசை இல்லையா? எல்லாருக்கும் இருக்குல்ல? அப்ப எத்தனை பேர் சாவறதுக்கு ஆசையா இருக்குது? மோட்சத்துக்கு போனா அப்ப செத்துதான் ஆகணும் இல்லையா? செத்தாதான் மோட்சத்துக்கு போக முடியும். அப்படித்தானே? அதான உண்மை. டப்புக்குன்னு தூக்கிட்டு போயிட்டு வரா கடவுள் நம்மளையெல்லாம். அப்ப மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட மோட்சத்துக்கு செல்லணும். அதுக்காக நாம கண்டிப்பா மரணிக்க வேண்டும். அதான் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு 100 ஞானிகளும் 1000 புத்தகமும் செய்ய முடியாததை ஒரே ஒரு மரணம் சாதித்து விடுகிறது. அதனால்தான் இயேசு என்கிற இந்த இறை மனிதனின் சாவு மட்டும்தான் இந்த உலகத்தை வெற்றி கொண்டிருக்கிறது. அதான் இறப்பு தான், இவருடைய இறப்பு மட்டும்தான் இன்று வரை சரித்திரத்தில் வலுவான இடத்தை பிரித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் சொல்லுவோம் அடிக்கடி, நான் சொல்ற பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான். நாம எல்லோருமே வாழ்வதற்காக மட்டும்தான் பிறந்தோம். வேற எதுக்காக பிறந்திருக்கிறோமா? நம்ம எல்லாரும் வாழணும், நம்ம எல்லாம் வாழ்ந்தே ஆகணும். இப்ப கூட ஒரு 50 வயசு 60 வயசு தான் நம்மளுக்கு இருக்குன்னு வைங்களேன். ஒரு 50 வயசு 60 வயசுல எல்லாரும், அப்புறம் 70 வயசு தான் அதிகமா போனா அதோட போயிடுவோம். 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம் வாழ்ற மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கிறது, எல்லாம் செஞ்சுக்கிறது நாம. ஆனா அவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து, அவ்வளோ கோடிக்கணக்கான சம்பாதிச்சா கூட 2 இட்லி சாப்பிட்றதுக்கு நாக்கு தள்ளும் இல்லையா? 4 இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஆகும். அப்ப இயேசுனுடைய உயிர்ப்பு மட்டும்தான் இன்று வரையில் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறது, சரித்திரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் சொல்றது என்னன்னா, திரும்ப சொல்றேன், நாம் எல்லோருமே வாழ்வதற்காக பிறந்தோம். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும்தான் இறப்பதற்காக பிறந்தார். அதே போல சரியாக வாழ்ந்தவர்களால் மட்டும்தான் சரியாக சாக முடியும். தப்பா வாழ்றவங்க தப்பா தான் சாவாங்க. யார் சரியாக வாழ்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சரியாக சாவார்கள். சரியான நல்ல சாவு அவர்களுக்கு கிடைக்கும். எந்த இறைவாக்கினரும் எந்த தலைவரும் எந்த கடவுளும் செய்யாததை நம்முடைய இயேசு செய்து காட்டினார். இறப்பை கடந்தவர் என்பதை நிரூபிப்பதற்காக இறந்தவராக கருதப்பட்டவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். இதுக்கு பேர் தான் ஆல் சோல்ஸ் டே அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேரு தான் இறந்த நம்பிக்கையாளர். இன்னைக்கு இதுக்கு பேரு தான் கல்லறை திருவிழா. அதான் சொல்றோம். கல்லறை திருவிழா கிறிஸ்துவுக்கு முன்பாகவே, நம்முடைய கிறிஸ்துவ தழைத்தோங்குவதற்கு முன்பாகவே உருவாக்கப்பட்ட, ஏறக்குறைய அப்பெல்லாம் பார்க்கும் பொழுது ரோமை நாட்டுல ரோம்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த இடத்துல கல்லறை போய் சந்திரிப்பாங்க. அப்ப கல்லறைக்கு போனோம்னா அங்க ஆவிலாம் இருக்கும். அந்த ஆவிகிட்ட வேண்டுதல் வச்சோம்னா நம்ம கேட்கறதெல்லாம் நடக்கும். அப்ப நம்ம கெட்டதெல்லாம் வேண்டுதல் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமையில இருக்கிற மக்கள் எல்லாரும் போயிட்டு அங்க இருக்கிற கல்லறைகளை அவர்கள் சந்தித்தார்கள். அதுக்கு பிற்பாடு ஏறக்குறைய கிறிஸ்தவம் வந்துட்ட பிற்பாடு 2ஆம் நூற்றாண்டுல ஒடிலோ ஆஃப் க்ளூனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கதான் என்ன செய்யறாங்கன்னா, இல்ல இறந்த ஆன்மாக்களுக்கு இறந்தவர்களுடைய கல்லறையை நாம் சந்தித்து நல்ல முறையாக ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னெடுக்கிறாங்க. இதை திருத்தந்தை அவர்களிடம் சொல்லும் பொழுதுதான் திருத்தந்தை அவர்கள் சில்வெஸ்டர் 2ஆம் சில்வெஸ்டர் திருத்தந்தை உலகம் முழுவதும் ஆல் சோல்ஸ் டே கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
இன்னைக்கு நற்செய்தியில கூட நம்ம வந்து வாசிக்க கேட்டிருக்கிறோம். இதுல இந்த இப்ப நம்ம வாசிக்க கேட்டது இதை நேர்முகமாகவே எடுத்துரைப்பதாக நாம் வாசிக்க கேட்கிறோம். இன்றைய நற்செய்தியில சாவுக்கு பின் சம்பவிக்கிறது என்ன நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் இல்லையா குறிப்பிடத்துல. இறப்புக்கு பின் நடக்கிறத பத்தி, சாவுக்கு பின் சம்பவிக்கிறது என்ன குறிப்பிடத்துல படிச்ச கொஸ்டின் தான். சாவுக்கு பின் சம்பவிக்கிறது என்ன? என்னது? எடுங்க. தனித்தீர்வுக்கு பிறகு சாவான ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போவாங்க. புண்ணிய ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போயிடுவாங்க. உத்திரிக்கிற ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்படியா? சாவான ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போவாங்க, உத்திரிக்கிற புண்ணிய ஆத்துமாக்கள் மோட்சத்துக்கு சொல்லுவாங்க. இதுதான் நேர்முகமாக இன்னைக்கு நற்செய்தியில வந்து நாம் வாசிக்க கேட்டோம். இப்ப என்ன செய்யறாருன்னா, இது வந்து இயேசுடைய இரண்டாம் வருகை பற்றி இது அப்படியே நமக்கு விளக்கக்கூடியதாக இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். பருசியா அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவினுடைய இரண்டாம் வருகை. அப்ப வரும்பொழுது இது வந்து பாவிச்சு அப்படியே சொல்றாரு மத்தேயு நற்செய்தியாளர். இரண்டு வகையாக மக்களை பிரிப்பார்கள். ஒருவங்க வந்து வெள்ளாடு, இன்னொரு பக்கம் வந்து செம்மறியாடு. செம்மறியாடுன்றவங்க வந்து வலப்புறத்திலும், வெள்ளாடுகள் இடப்புறத்திலும். அப்ப வந்து இயேசு வந்து வருவாரு. அப்ப இந்த ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவை பார்த்துட்டு ஆண்டவரே அப்படின்னு சொன்னா கூட, ஆனா வலப்பக்கத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் இயேசுவை ஆண்டவரே, கடவுள், அரசர் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. வலப்பக்கத்தில் உள்ளவங்க ஆண்டவரின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிறாங்க. இப்ப வந்து இயேசுவை அரசராக நற்செய்தியில் ஏற்றுக்கொண்டவர்கள் ரெண்டு பேர் தான். ஒன்னு நத்தனையர், அவரை தான் முதல்ல ஏத்துக்கிறாரு. ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரசன். ரெண்டாவது வந்து பிலாத்து ஏத்துக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இவர் யூதரின் அரசன் ஆகிய இயேசு அப்படின்னு எழுதி வைக்கிறாரு. நல்ல கள்ளம் கூட இயேசு கிட்ட சொல்லுவாரு, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்ன நினைவு கொள்ளும். இயேசு அரசரா சொல்லல, ஆட்சி உரிமை பற்றி மட்டும்தான் இயேசு பற்றி பேசுறாரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த நற்செய்தி வாசகத்துல மொத்தம் 6 செஞ்சோம்னா, நேற்று வந்து 8, நேற்று நாம் வாசிக்கிட்டது மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 1ல இருந்து 12 முறை நேற்று 8 வாசிக்கிட்டோம். 8 படி வாழணும். 8 பேர்கள் மக்காரியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 8 பேர்கள். ஏழையரின் உள்ளத்தோர், இரக்கமுடையோர், கனி உடையோர், நீதி நிலைநாட்டுவோர், அமைதி ஏற்படுத்துவோர், தூய்மையான உள்ளத்தோர், இப்படி 8 பேர்கள் நம்ம வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணும். இன்னைக்கு வந்து நாம 6 செஞ்சு ஆகவே வேண்டும். 6 கண்டிப்பா. என்னன்னா நற்செய்தியில வாசிக்கிட்டது 6. ஃபர்ஸ்ட் என்னது? சரியா? பசி. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு அரசர் இயேசு வந்து இப்ப என்ன செய்யறாருன்னா, பசியா இருந்தேன், நான் பசியா இருந்தேன். இயேசு வந்து அரசரா வராரு. அப்ப வந்து வலப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து கேட்கிறாரு, வலப்பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்து, நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். அதே இங்க இருக்க, நான் பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, நாங்க எப்ப ஆண்டவரை செஞ்சோம்? இயேசு அரசரா வரும்போது, நீங்க அரசராச்சு, உங்களுக்கு போய் நீங்க பசியா இருப்பீங்களா? அதான் வந்து நான் பசியா இருந்தேன் அப்படின்னா ஊரே பட்டினியா கிடக்கும், பஞ்சத்தால வாடும். ஆனா அரசர் என்னைக்கா பட்டினியா இருந்திருப்பாரா? நினைச்சு பாருங்க. அரசர் ஒரு நாளும் வந்து பட்டினியா இருந்து மாண்டதாக எங்கேயுமே சரித்திரம் கிடையவே கிடையாது. மகாராஜா பட்டினியா இருந்தாரா? மாவீரர் நெப்போலியன் பட்டினியா இருந்தாரா? அல்லது மற்ற அரசர்கள் எல்லாரும் பட்டினியா இருந்தாங்களா? இல்ல. அதே போல ரெண்டாவது, நான் தாகமா இருந்தேன். வலப்பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கேட்கிறாரு, நான் தாகமா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க கேட்கறாங்க, நீங்க எப்ப தாகமா இருந்து நாங்க தண்ணி கொடுத்தோம்? உடனே உங்களை பார்த்து கேட்கறாங்க, நான் தாகமா இருந்தேன். நீங்க தாகமா இருந்தீங்க, நாங்க நீங்க சொல்றீங்களா ஆண்டவர்ன்றாங்க. அப்ப ஒரு அரசர், ஊரெல்லாம் பஞ்சம் வரும், தண்ணி பஞ்சம் ஊரெல்லாம் வரும். அப்ப ஊரெல்லாம் தண்ணி பஞ்சம் வந்தா கூட அரசருடைய வீட்டுக்கு மட்டும் பைப் லைன் போயிட்டு இருக்கும், நீச்சல் குளத்துல தண்ணி இருக்கும், அப்புறம் சுடு தண்ணி குடிப்பாங்க, கோல்டு வாட்டர் குடிப்பாங்க. அரசனுக்கு மட்டும் விதவிதமா தண்ணி கொடுப்பாங்க. எந்த அரசரும் பட் தாகமா இரு. ஆனா இயேசு ஒரு அரசர், ஐ அம் தர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாரு, நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. மூன்றாவது என்னது? நான் ஆடையின்றி இருந்தேன். வலப்பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறாரு அரசரு, நான் ஆடையின்றி இருந்தேன் அப்படி கேட்கும் பொழுது, நீங்க எனக்கு ஆடை கொடுத்து, நாங்க எப்ப ஆண்டவரே கொடுத்தோம்? அப்ப இடப்பக்கத்துல நான் ஆடையின்றி இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆடையின்றி இருந்தீங்களா? எந்த ஒரு அரசனாவது ஆடையின்றி இருப்பாங்களா? அரசவைக்கு ஒரு ஆடை, அப்புறம் இதுக்கு போருக்கு ஒரு ஆடை, அப்புறம் சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு ஆடை, விளையாடுறதுக்கு ஒரு ஆடை, கிரவுண்டுக்கு ஒரு ஆடை. அரசனுக்கு விதவிதமான ஆடைகள் இருக்கிறது. ஆனா ஏழைகளுக்கு வந்து மட்டும்தான் இயேசு சொல்றாரு. இப்ப நான் போட்டு நிற்கிறாரு பாருங்க, மேல அப்படியே பயங்கரமா ஆடை போட்டு நிற்கிறாரு இயேசு. இல்ல, நான் ஆடையின்றி இருந்தேன். ஒரு அரசன் சொல்றாரு, நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். அதுக்கடுத்து 4வதா பார்க்கும் பொழுது, நான் அந்நியனா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு அரசனும் தனியா அந்நியனா இருக்கவே மாட்டாங்க, யாருக்கிட்டையாவது இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, நான் அந்நியனா இருந்தேன். 5வதா பார்க்கும்போது, நான் நோயுற்று இருந்தேன். இயேசு பாருங்களேன், ஊருக்கு
ஒரு ஊர்லயும் இப்ப பார்க்கும்போது எல்லா ஊர்லயும் கொரோனா இருக்கும், டெங்கு இருக்கும், ஸ்வைன் ஃப்ளூ இருக்கும், எது வேண்டுமானா இருக்கும். உடனே ஒரு அரசர் வந்து கொரோனா வந்து செத்துருக்கு, சாரி இது நோய் வந்து ஸ்வைன் ஃப்ளூ வந்து செத்துருக்கிறான்னு இருக்குதா, பன்றி காய்ச்சல் வந்து செத்தான்னு இருக்குதா? கிடையவே கிடையாது. எந்த ஒரு அரசனுக்கும் இந்த நோயெல்லாம் தீண்டாம தான் பாத்துக்குவாங்க. அதே போல 6வது இயேசு சொல்றாரு, நான் சிறையில் இருந்தேன். சிறையில இருக்கிறவரு அரசர் மத்தவங்கள அரசர் வேணா மத்தவங்கள சிறையில வைக்கலாம், அல்லது இவர் போருக்கு போய் தோத்துனா வேணா வைக்கலாம். ஆனால் இயேசு சிறையில் இருந்திருக்கிறார். நீங்கள் என்னை காண வந்தீர்களா? சரி, நான் ஒரு டவுட், நீங்களாம் சிறைக்கு போய் பாக்குறீங்களா? நோயாளிகளை போய் சந்திக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களாம், மருத்துவர்கள் போய் பாக்குறீங்க? சிஸ்டம் கொடுங்க பாருங்க, நாம போவோம். நீங்களா போய் பாக்குறீங்களா? இயேசு கேட்டானே என்ன சொல்லுவீங்க? நான் நோயாளி இருந்தேன், ஆஸ்பத்திரியில இருந்தேன். அப்ப இது எக்ஸாக்ட் நம்ம எழுதக்கூடாது. இப்ப நம்ம என்ன, நான் ஆஸ்பத்திரியில இருந்தேன், நீங்க என்னை பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாரு இயேசு. அப்பதான் இது என்ன சொல்றேன்னா, இப்படி அரசருக்கு முற்றிலும் தொடர்பு இல்லாத 6 பாயிண்ட் இயேசு சொல்றாரு. 6 பாயிண்ட் சொல்றாரு. தான் சொல்லியது, தான் அனுபவித்தது, தான் செய்தது, தன்னுடைய சகோதர சகோதரி இதெல்லாம் படும் பொழுது, அவங்க எல்லாம் அனுபவிக்கும் பொழுது, இதை நானே அனுபவித்தேன். என்னுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நீங்க எல்லாத்தையும் செய்யும் பொழுது எனக்கு மட்டுமே செய்தீர்கள். அதனால்தான் நாம உண்மையாகவே இயேசுவை அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா நாம இது எல்லாத்தையும் கடைபிடித்தோம். நேற்று 8, இன்னைக்கு 6, ஒன்று நாம் கடைபிடித்திருக்க வேண்டும். அப்பதான் வந்து நாம செய்யும் பொழுது இயேசு சொல்லுவாரு, தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், இறையாட்சியில பங்கு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு வந்து சொல்லுவாரு. அதனால்தான் இப்படி சொன்னால் மட்டும்தான், இப்படி செய்தால் மட்டும்தான், நல்லவர்களாக வாழ்ந்தால் மட்டும்தான் நல்லவர்களாக மரிக்க முடியும், நல்லவர்களாக இறக்க முடியும். ஒருத்தருடைய அதான் சொல்லுவாங்க இல்லையா, இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். கரெக்டா இல்லையா? அப்படின்னா என்னது? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். என்னது சொல்லுங்க சந்தர்ப்பம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னா என்னது? ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வைங்களேன், உடனே நீங்களா சொல்லுவீங்க, அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படி முகத்துல தெரியும். அப்படி கிடையாது. ஒருத்தர் இறந்துருப்பாரு, இறந்துட்டாங்கன்னா இங்க வந்து வச்சிருப்பாங்க, அல்லது வீட்டுல வந்து அவர் படுக்க வச்சிருப்பாங்க இல்லையா? ஓகேவா? அப்ப வந்து அவருடைய முகத்துல என்ன நினைச்சுன்னு தெரியும். ஒருத்தர் உயிரோடு இருக்கும்பொழுது அவரை பத்தி தெரியாது, அது நாள் வரையில் மறைந்திருக்கும் பாருங்க. அப்ப இறந்துட்ட பிற்பாடு அவருடைய முகம் பிரகாசமா இருந்தால் அந்த அழகு வந்து அப்படியே இறந்துட்ட பிற்பாடு அப்படியே வெளிப்பாடும், அப்படியே தெரியும். அதுதான் வந்து அத்தனை நாளா அகம் அப்படின்னா மறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். தமிழ் டீச்சர்லாம் யாராவது இருக்கிறீங்க இல்லையா? அகம் அப்படின்னா வாழும் பொழுது எல்லாமே மறைந்து 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 மறைந்திருக்கும். இறந்துட்ட பிற்பாடு அந்த அப்ப வந்து வெளிப்படும். அந்த அது என்ன நினைச்சாரோ அது முகத்துல அழகாய் வெளிப்படும். இதுக்கு பேரு தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம வந்து கல்லறை திருவிழாவை கொண்டாடுறோம். நமக்குலாம் தெரியும் இந்த கல்லறை திருவிழா அப்படின்னாவே நமக்கு நவம்பர் மாசம்னாவே கல்லறை தோட்டம் எல்லாம் போன மாசம் கல்லறை தோட்டத்தை சுத்தம் பண்ணீங்க சொல்லுங்களேன். போன மாசம் கல்லறை தோட்டத்தை சுத்தம் பண்ணீங்க, கல்லறை தோட்டத்துக்கு போய் ஜம்ப் பண்ணீங்க, அல்லது கல்லறை தோட்டத்துல கல்லறையில வந்து வெள்ளடிச்சிங்க வச்சுங்க சொல்லுங்க. அப்புறம் ஏன் அமைதியா இருக்கிறீங்க? அப்ப நவம்பர் மாதம் அப்படின்னாவே நமக்கு எல்லாம் தெரியும் கல்லறைகள் அழகுபடுத்தப்படும் மாதம். அது புதர் மண்டி போயிருந்த கல்லறைகள் தூய்மையாக்கப்பட்டு வெள்ளையடிக்கப்பட்டு அவங்க மெழுகுவர்த்தி பூதி வச்சுலாம் ஏற்றி இதெல்லாம் இறந்தவர்களை சந்தித்து இறந்தவர்களுடைய சார்பாக நாம் அன்னதானம் செய்யக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். ஏன் இதை நாம கொண்டாடணும்? ஏன் இந்த ஆர்ப்பரிப்பு? எதற்காக இறந்தவர்களை நாம நினைவு கூற வேண்டும்? இந்த தினம் நமக்கு என்ன கருத்து சொல்லுகிறது அப்படின்னா, பழைய இயேசுவனுடைய உண்மையாகவே உயிர்ப்பை பற்றி இந்த கருத்து சொல்லுகிறது. அதான் சொல்லலாம். அதனால்தான் மரணமே நிகழாத எந்த நாளும் கிடையாது, மரணம் இல்லாத வீடும் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் நியூஸ் பேப்பர்ல பாருங்க, அல்லது சேனல்ல பாருங்க, டிவில பாருங்க, ரீல்ஸ்ல பாருங்க, ஏதாவது ஒரு முறையில ஒருத்தவங்க இறந்திருப்பாங்க. அப்படித்தான் மரணம் வந்து. ஆனா நான் கூட நினைச்சு பாக்குறது எப்படி இந்த காலத்துல வந்து தப்பா நினைக்க வேணாம், பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, இப்படி தூக்கி வச்சுக்குவாங்க ஓகேங்களா, தூக்கிக்கிறது, காதுல போட்டுக்கிட்டு போடுவாங்க, முடியை சுத்தி வெட்டிக்குவாங்க, அப்புறம் நல்லா டியூப் பைக் ஏதாவது ஒன்று வச்சுக்கிறது, வேகமா போய் மோதிட்டு விழுந்துட்ட பிற்பாடு எள்ளுவைய பூக்களையும் 7 எடுத்து பார்க்கலையே. நல்ல மரணம், நல்லதொரு மரணம் இல்லையா? பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு வருத்தப்படுவார்கள். அதான் வந்து மிக முக்கியமானது. நல்லவர்களாக வாழ்ந்தால் மட்டும்தான் நல்லவர்களாக இருக்க முடியும். அதனால்தான் இந்த கல்லறை அப்படின்றத வந்து நல்லறையாக மாற்றியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனா இந்த கல்லறை பத்தி பேசும்பொழுது ஒவ்வொரு நாளும் அது ஒரு நந்தவனம் அப்படின்னு சொல்லலாம். கல்லறையில கூட பாகுபாடு இருக்கிறது. டைல்ஸ் கல்லறை, சிமெண்ட் கல்லறை, மண்ணு கல்லறை, அப்புறம் மார்பிள்ஸ் கல்லறை,
கல்லறை மேல பட்டங்கள், பட்டப்பேரு, இப்ப படித்த பட்டங்கள், வகித்த பதவிகள், இது எல்லாமே கல்லறையில் நாம் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதை அப்படின்னு சொல்றோம். கல்லறைனாவே நமக்கு ஒரு பயம் வந்துடும், ஒரு நோய் மாதிரி ஒன்று தொற்றிக்கொள்ளும். ஏன்னா ஒரு வித பயமும் பதற்றமும் இந்த கல்லறையில தான். உண்மையாகவே நாம சென்றால் கல்லறையில தான் இது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கல்லறையை பார்க்கும் பொழுது எல்லாம் நம்மோடு வாழ்ந்தவர்கள், நம்மோடு உண்டவர்கள், நம்மோடு உறவாடியவர்கள், நம்மோடு பயணம் செய்தவர்கள், நமக்கு நட்பாக பழகியவர்கள். நினைச்சு பார்ப்போம், நான் கூட நினைச்சு பார்ப்பேன், இறந்துட்டாங்க, ஃபாதருங்க இறந்துட்டாங்க, அப்புறம் என் ஃப்ரெண்ட் இறந்துட்டாரு, இன்னும் போன் நம்பர் அழிக்கவே முடியாது. அப்படி அவங்க பட்ட பேர் வச்சு நம்ம போன் நம்பர் வச்சிருப்போம். இப்படி நம்மோடு வாழ்ந்தவர்களுடைய இறப்பு இன்னைக்கு நம்ம தனியா இருந்துட்டு இருப்போம். இது வந்து மிகப்பெரிய ஒரு அழுகையும் கண்ணீரையும் நமக்கு வரவைப்பதாக இருக்கிறது. அதனாலதான் கல்லறை அப்படின்றது வந்து நம்ம நெகட்டிவா நினைக்கவே கூடாது. இது நிலை வாழ்வின் அடித்தளம். மோட்சத்துக்கு போகணுமா, நம்ம கல்லறை போகணும். மோட்சத்துக்கு போகணுமா, சாவணும். இறந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மோட்சத்துக்கு செல்ல முடியும். அதனாலதான் கல்லறை அப்படின்னா கல் பிளஸ் அறை, கல்லறை அப்படின்னு நாம சொல்லுவோம். ஒவ்வொரு கல்லறையும் நமக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு கல்லறையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பள்ளி அறை, ஒவ்வொரு மனிதனும் படித்து பார்க்க வேண்டிய புத்தகம் தான் இந்த கல்லறை. இது வந்து பிணப்புதையல் தலம் அல்ல, ஞான புதையில் உள்ள தலம் தான் இந்த கல்லறை. ஆராதனைக்குரியது ஆலயம் என்றால் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடம்தான் இந்த கல்லறை. செல்வம், செல்வாக்கு, அகந்தை, பகட்டு, பந்தா, இது எல்லாத்தையும் புதைக்கக்கூடிய இடம்தான் இந்த கல்லறை. வாழ்வோர் வந்து இறந்தவர்களுடைய கண்களை மூடுகிறார்கள். நாம் எல்லாருமே இறந்தவர்களுடைய கண்களை மூடுகிறோம். ஆனால் இறந்தவர்கள் நம்முடைய கண்களை திறக்கிறார்கள். மொத்தத்துல கல்லறை வந்து திருத்தலம் அல்ல, நம் அனைவரும் திருத்தும் களம். ஒவ்வொரு கல்லறையும் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்ற ஒரு இடம். உலகையே வென்று தன்னுடைய காலடியில் போட்ட அலெக்சாண்டருடைய கல்லறையும் மூடியேதான் இருக்கிறது. வரலாற்று வலுவான இடம் பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றவருடைய கல்லறையும் மூடியேதான் இருக்குது. பல்லாயிரக்கணக்கான யூதர்களின் ரத்தத்தை உறிஞ்சி குடித்த ஹிட்லரின் கல்லறையும் இன்று வரை மூடியேதான் இருந்திருக்கிறது. ஆனால் கடவுளாக நாம் மாறணும், கடவுளை போல இருக்கணும், இப்படி சொல்லியவர்கள் எல்லாருடைய கல்லறை மூடியேதான் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு கல்லறை மட்டும்தான் இன்று வரை திறந்தே இருக்கிறது. அந்த ஒரே ஒரு கல்லறை தான் காலியாக உள்ள கல்லறை. காலியாக உள்ள கல்லறை தான் களிப்புற்ற கல்லறை. அந்த காலியாக உள்ள உடலற்ற கல்லறை தான் உலக புகழ்பெற்ற கல்லறை, ஒப்புயர்வற்ற கல்லறை. எல்லார் கல்லறையும் நீங்க போய் பாருங்க. இன்னைக்கு பிறப்பு, தெரியாதா? பிறப்பு, இறப்பு, இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும். ஆனா இயேசுடைய கல்லறையில் மட்டும்தான் பிறப்பு, உயிர்ப்பு. கிறிஸ்துமஸ், ஐயோ விடிய கதை கேட்டு பிறப்பு, ஈஸ்டர், அப்புறம் அடுத்த டைம் சொல்றேன், ஓகேவா? அதனால நான் நினைச்சு பார்க்கறதுதான், ஏதோ ஒரு வருடம் நாம் நினைக்கிறது, ஏதோ ஒரு வருடம், ஒரே ஒரு நாள், அது மட்டும் நம்ம அதுவும் அந்த சிறந்த நாள், அது அவங்களுக்கான சிறந்த நாள். அன்னைக்கு மட்டும் திருப்பலி வைத்து கல்லறைக்கு மாலை வச்சு தூபம் காட்டி வத்தி ஏற்றி ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு உயர்றது வந்து இது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி இருப்பது அது மட்டும் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு வந்து பிளினரி இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா பரிபூரண பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. இந்த பரிபூரண பலன் நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை நாம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய கல்லறைக்கு சென்று ஜபம் செய்யும் பொழுது, ஒருவேளை கர்த்தர் கற்பித்த ஜபம், மங்களவார்த்தை ஜபம், சமத்திருத்துவ ஜபம், இதெல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது தனிப்பட்ட ஒரு மனிதன் நம்மளுக்கு இந்த பரிபூர்ண பலனத்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திருத்தந்தை அவர்கள் இந்த பலனை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. அதனாலதான் இன்றைக்கு கூட பார்க்கும் பொழுது ஒரு அருட்தந்தை அவர்கள், எந்த அருட்தந்தையா இருக்கட்டும், கட்டாயம் 3 திருப்பலிகளை நிறைவேற்ற வேண்டும். முதல் திருப்பலி யாருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் பர்காட்டில் இருக்கிறாங்களோ அவர்களுக்காக முதல் திருப்பலி. 2வது திருப்பலி திருத்தந்தை அவர்களுக்காக. 3வது திருப்பலி யாருக்காக? 3வது திருப்பலி யாருக்காக? அவருடைய ஓன் இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்காக இது வந்து நிறைவேற்ற வேண்டும். அதனால்தான் இங்க வந்து நாம வந்து செம்மறி ஆடுகளா வெள்ளை ஆடுகளா, நாம வந்து செம்மறி ஆடுகளா வெள்ளை ஆடுகளா? இப்ப சொல்லுங்க பார்ப்போம். செம்மறி ஆடுகள் வலப்பக்கம் இருக்கும். அப்படியே செம்மறி ஆடுலாம் சொல்லும், ஆண்டவரே நீங்க பசியா இருந்தீங்க, தாகமா இருந்தீங்க, அந்நியனா இருந்தீங்க, வாடை இல்லாம இருந்தீங்க, சிறையில் இருந்தீங்க, நோயுற்று இருந்தீங்க. இது வந்து நார்மல். இது வந்து நான் எப்ப செய்தேன், ஏன்னா அது வந்து அவங்களுடைய பழக்கமாய் போச்சு. அது அவங்களுக்கே தெரியாம நல்லது செய்வாங்க எப்பொழுதுமே. இதே வெள்ளாடுகள் அது வந்து நீங்க தெரிஞ்சுதான் நாங்க சொல்லிருப்போம் ஆண்டவரே, நாங்க இது பண்ணிருப்போம் ஆண்டவரே, அப்படி பண்றோம் ஆண்டவரே அப்படின்றது. வயல்வெளி இருக்கிறாரு. எந்த நட்டை நீங்க சாப்பிடுவோம்? நாம பால் நட்டா. அப்ப அது போல அப்ப நாம வந்து எதை தேர்ந்தெடுத்துக்க போகிறோம்?
நேர்மையாளர்களை பார்த்து, தந்தையிடமிருந்து ஆசை பெற்றவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள். அதான் இன்னைக்கு நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அதனால இந்த கல்லறை திருவிழா அப்படின்றது நமக்கான ஒரு பாடம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நமக்கான ஒரு பள்ளி அறை. இந்த கல்லறை திருவிழாவிலே இறந்த நம்மவர்களுக்காக சிறப்பான விதத்தில் தொடர்ந்து மன்றாடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்து எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் மன்றாடுவோம். இறைவனோடு என்றென்றும் வாழும் பேச்சினை இவர்கள் பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் தங்கள் உயிரையே துறந்த உலக தலைவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவனின் முடிவில்லாத ஒளி இவர்கள் மீது வீச வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இறந்த நமது பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்களுக்காக மன்றாடுவோம். இறைவன் இவர்களது குற்றங்களை மன்னித்து வான்வீட்டில் நிலைவாழ்வை வழங்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விபத்துகளிலும் போரிலும் பசியிலும் இயற்கை பேரிடராலும் சிக்கி திடீரென இறந்தவர்களுக்காக மன்றாடுவோம். தாங்கள் நினையாத நேரத்தில் இறப்பை எதிர்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இறைவன் தம் இரக்கத்தை வெளிப்படுத்தவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள் முடிவில்லாத வாழ்வை பெற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தடைப்பட்ட கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் புகலிடமும் பலமுமான இறைவா, எங்களிடையே வாழ்ந்து மறித்த எங்களுடைய நெருக்கமான அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. பாவி என்றும்மை பாராமல் பாவியாய்
நலனுக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் உம் திருமகனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அருள் அடையாளத்தில் ஒன்றுபடும் இறைந்து உமடியார்கள் உம் திருமகனோட ஆட்சிக்கு உயர்த்த பெறுவார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமலை இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்துவை உலகின் மீட்பு அவரே, மனிதருக்கு வாழ்வு, இறந்தோரின் உயிர்ப்பும் அவரே. அவர் வழியாக உமது மாண்பை வானத்துதரில் அணிகள் வழிபடுகிற நிறைவேற செய்திருளும். மேலும் திருமேதனோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்த அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகவழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். நம் குடும்பங்களில் வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களை நினைவு கூறுவோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதல் மாட்சிக்கு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்களே வாழ்வில் பகலும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
இந்த செம்மறியின் திருவேந்தருக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். என் வாழ்வின் நலமாகி திணை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நிழலாக எழும் தெய்வமே, நிலவெங்கும் ஒளிர்ந்தாலும் விழி மூடி பயனீது, துயர் மூடும் மனம் முந்தன் அருள் காணும் வகையேது, பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் பாதை முடிவாகும் விளக்காகவே, நான் சுடர் வீச என்னை ஏற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் முளைதானே, பின் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பலன்தானே, திரை வாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற அனைவரும் தலைவணங்கி நிற்போம். சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கி அளித்தவருமாகி ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோர் என்று உயிர்த்தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்று மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூர்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.